டே 2 ஆஃப் டேக்கிங் இனாசிட்டால். ஸோ 2வது நாள் நான் இனாசிட்டால் எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து தலையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் ஃபுல் இந்த க்ரௌன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னு பார்த்தா குட்டி குட்டி பம்ப் உள்ளே இருந்தது. ஸோ என்னென்னு பார்த்தா இன்க்ரோன் ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஹேர் க்ரோத்துக்கும் அது சப்போர்ட் பண்ணது போல். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சு. நல்லா எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சது. ஆனால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல பார்த்தா, எனக்கு வந்து அசிடிட்டி வந்து ஆயிடுச்சு. கொஞ்சம் என்ன சொல்கிறது, இங்கே வந்து ஹார்ட் பர்ன் வந்துடுச்சு. நல்லா பேர்ன் ஆகுற சென்சேஷனோட இருந்தது. அதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி படுத்துன்னு தூங்கினேன். கொஞ்சம் காரமான ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டே 2க்கு வந்து ரொம்ப நல்லா ஃபீல் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது, நார்மலாக இருக்கேன். நேற்று நைட்டும் நல்லா தூங்கினேன். டக்குன்னு தூக்கம் வந்துருச்சு. தூக்கமெல்லாம் இப்போ இஷ்யூஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக சரியாக இருக்குது. தூக்கம் வராமல் இருந்ததெல்லாம் இப்போது பரவாயில்ல. தூங்கணுன்னாலே தூங்கிடுறேன். ஏந்திரிக்கணுன்னா தான் முடிய மாட்டிருக்கு. பட் காலையிலேயே எனக்கு 6 o'clock எழுந்துட்டேன். ஆனால் சோம்பேறித்தனத்தில் தூங்கிட்டேன். பட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஒரு நாள் பீச்சுக்கு போயிட்டு ஒரு 3 kilometers அதில் வாட்சில் வந்து காட்டியிருந்தது. மிச்சப்படி வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து சீக்கிரமாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இனாசிட்டால் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இனாசிட்டால் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகும்னு நம்ம பார்ப்போம். டே 3 என்னென்னலாம் பார்க்கலான்னு சொல்லி பார்ப்போம்.